Hello friends, welcome back to English கற்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல word building பார்க்க போறோம். அதாவது subject and verb இத தாண்டி நமக்கு என்னென்ன வேணும் அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம one by one எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்க்கலாம். நீங்க இன்னும் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவன் விளையாடுகிறான். அவன் பந்துடன் விளையாடுகிறான். அவன் பின்புறத்தில் பந்துடன் விளையாடுகிறான். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸு ஸ்மால் சென்டென்ஸில் இருந்து ஒரு பெரிய லாங் சென்டென்ஸாக மாறுது இல்லையா? ஸோ இதை எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவை சப்ஜெக்ட், அதாவது ஒரு செயலை செய்பவர். ஸோ ஃபஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுதணும். ஸோ இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். அவன் விளையாடுகிறான். அவன் என்ன செய்கிறான்? விளையாடுகிறான். இதில் சப்ஜெக்ட் எது? அவன். அவன் அப்படிங்கிறதுக்கு ஹீ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? வேர்ப். விளையாடுகிறான்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வேர்ப் எழுதணும் அப்படின்னா நம்ம டென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? ஸோ டென்ஸ் என்னது? விளையாடுகிறான் அப்படின்னா இப்போ தான் அவன் என்ன செஞ்சிட்ருக்கான்? விளையாண்டுட்ருக்கான். ஸோ திஸ் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹீ எழுதிடலாம். ஹீனா அவன். இப்போ விளையாடுகிறான் அப்படின்னா என்னது? ப்ளே. ப்ளேனா என்னது? விளையாடுறது. அண்ட் இப்போது இது சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படிங்கிறதுனால we have to add yes with the verb because he, she, it and singular noun வரும் பொழுது in simple present tense we have to add yes with the action word. Okay, and next sentence பாருங்க. அவன் பந்துடன் விளையாடுகிறான். இதுக்கு என்ன மீனிங்? அவன் பந்தை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அதை கண்டினியூ பண்ணியே தான் நம்ம அடுத்தடுத்த சென்டென்சஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இதுவுமே என்னதில் இருக்கும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். அவன் அப்படிங்கிறதுக்கு ஹீ. இப்போது இதில் இருக்கக்கூடிய வேர்ப் எழுதணும். சப்ஜெக்ட் அடுத்து என்ன எழுதணும்? வேர்ப் எழுதணும். இப்போ விளையாடுகிறான் பிளேஸ். இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு இதே சென்டென்ஸ் கிடச்சிருச்சு. அவன் விளையாடுறான். பட் இதுவே காமனாக போதும். இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்ம என்ன செய்வோம்? எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆப்போசிட் பர்சன் என்ன செய்வாங்க? கேட்பாங்க, அவன் விளையாடுறானா? ஓகே, எதை வச்சு விளையாண்டுட்ருக்கான் அப்படின்னு கேட்குறப்ப நம்ம என்ன செய்வோம்? பந்து வச்சு விளையாண்டுட்ருப்பான். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ பந்துடன். அப்போ உடன். அப்போ உடன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வித். பந்துங்கிறதுக்கு he plays with the ball. So subject, verb and எதை வைத்து விளையாடுகிறான். ஓகே, and next sentence பாருங்க. அவன் பின்புறத்தில் பந்துடன் விளையாடுகிறான். பின்புறம் அப்படின்னா பேக்யார்ட், வீட்டுக்கு கொல்லைப்புறம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது அண்ட் எதை வைத்து அவன் விளையாடுகிறான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ இதை அப்படியே நம்ம எழுதிடலாம். he plays. he plays with the ball அப்படியே எழுதியாச்சு இல்லையா? இப்போது நம்ம எதை வச்சு விளையாடுறான் அப்படிங்கிறத எழுதியாச்சு. இப்போது எங்கே வச்சு அவன் விளையாண்டுட்ருக்கான் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். இப்போ எங்கே வச்சு அப்படின்னா இங்கே பின்புறத்தில் அப்படின்னு இருக்குது. அப்போ பின்புறத்தில் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வீட்டுக்கு பின்னாடி the backyard. in the backyard. ஏன் அப்படின்னா in the backyard வருமா ஆர் on the backyard வருமா அப்படிங்கிறத டவுட்டாக கேட்டிருந்தீங்க. அங்கே in தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடியா, தட்ஸ் மீன் தட் இஸ் இஃப் இட் இஸ் அ க்ளோஸ்டு ஏரியா வி கேன் யூஸ் இன். ஓகே, பிகாஸ் நம்மளுடைய வீட்டுக்கு பின்னாடி மேக்ஸிமம் என்ன செஞ்சுருப்போம்? அது நம்மளுடைய வேலி வச்சோ அல்லது ஒரு செவர் வச்சோ நம்ம கட்டியிருப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம அதுக்குள்ளே விளையாடுறது we have to use in the backyard. லாஸ்ட் சென்டென்ஸில் சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் எதை வச்சு எங்கே வச்சு விளையாடுறான் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் இங்கே எதை வைத்து, எங்கே, யாருடன் விளையாடியது, யாருடன் அந்த சப்ஜெக்ட் விளையாடிச்சோ அதையும் நம்ம இப்போ மென்ஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அகெயின் ஹீ, அதை அப்படியே நம்ம எழுதிடலாம். லாஸ்ட் சென்டென்ஸில் நம்ம சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அண்ட் எதை வைத்து அந்த சப்ஜெக்ட் விளையாடியது அண்ட் எங்கே வைத்து விளையாடியது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ அதே இதை நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். ஏன் அப்படின்னா அதே சென்டென்ஸ் தான், பட் இங்கே யார் கூட விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறதும் மென்ஷன் ஆகிருக்கு இல்லையா? ஸோ நண்பர்களுடன். அப்போ உடன் அப்படின்னா எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? வித். தனது நண்பர்களுடன். இந்த இடத்துல நம்ம தனது அப்படின்னா நம்ம மை அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. பிகாஸ் அந்த சப்ஜெக்ட் என்ன சொல்லியிருக்கோம்? அவன் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம்? அவனுடைய. அப்போ அவனுடைய அப்படிங்கிறதுக்கு his. இப்போ நண்பர்கள்னா friends. He plays with the ball in the backyard with his friends. Okay? And next sentence, இப்போ எது ஆட் ஆயிருக்கு? பல மணி நேரமாக, ரொம்ப நேரமாக என்ன செஞ்சிட்ருக்கான்? பேக்யார்டில் வச்சு ஃப்ரெண்ட்ஸோட பால் வச்சு விளையாண்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹியர் we have to add பல மணி நேரமாக. இப்போ இந்த இடத்துல நம்ம அப்படியே இதே சென்டென்ஸ் கொண்டுட்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பல மணி நேரம் மட்டும் நம்ம இப்போ ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ பல மணி நேரம் அப்படிங்கிறதுக்கு ஃபார் ஹவர்ஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஜெக்ட் எழுத போகிறீங்க அண்ட் வேர்ப் எழுத போகிறீங்க. அடுத்து அந்த சென்டென்ஸில் நம்ம மேபி எதை வைத்து அந்த ஆக்ஷன் செய்யப்பட்டதோ அதை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த இதை எழுதணும். அதாவது பால் வச்சு விளையாண்டான், அடுத்து எங்கே வச்சு விளையாண்டான்? இன் த பேக்யார்ட். யார் கூட விளையாடுறான்? வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரம் விளையாடுறான்? 4 hours. ரொம்ப நேரமா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ திஸ் இஸ் present tense. ஓகே, present tense and which is subject? நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அப்போ நான் ஐக்கு அடுத்து என்ன வரணும்? verb வரணும். and here which is verb? மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னவாக இருக்கிறேன்? மகிழ்ச்சியாக. ஸோ இப்போ நம்ம எதுவாக இருக்கிறேன், என்ன நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ வந்தால் நம்ம am யூஸ் பண்ணணும். ஓகே, இதில் இருக்கக்கூடிய மெயின் verb என்னது? மகிழ்ச்சியாக. மகிழ்ச்சியாக அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹாப்பி அப்படின்னு சொல்லுவோம். பட் பிஃபோர் தட் என்ன கொடுத்துருக்காங்க? மிகவும் மகிழ்ச்சியாக. ஸோ மிகவும் அப்படிங்கிறதுக்கு வெரி. ஐம் வெரி ஹாப்பி. ஓகே, இப்போது இதே சென்டென்ஸில் என்ன ஆட் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? நான் என் தேர்வில் தேர்ச்சி பெற்றதால் நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். என்ன ரீசனுக்காக நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிறத இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் என்ன வரணும்? நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்துடலாம். ஓகே, ஐம் வெரி ஹாப்பி. எதற்காக? நான் என் தேர்வில் தேர்ச்சி பெற்றதால்னு இருக்குது. ஏன்னா நான் இதுக்குனால தான் நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஏனென்றால் அப்படிங்கிறதுக்கு பிகாஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஏனென்றால் மறைந்து வந்திருக்கு, அதனால நம்ம பிகாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என் தேர்வில் தேர்ச்சி பெற்றதால் நார்மல் சென்டென்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஸோ எப்பவும் போல் நம்ம ஃபஸ்ட் என்ன செஞ்சுருவோம்? இந்த சப்ஜெக்டை கொண்டுட்டு வந்துடலாம். சப்ஜெக்ட் அடுத்து என்னது வரும்? வேர்ப் வரும். அப்போ என் தேர்வில் தேர்ச்சி பெற்றதால், இந்த இடத்துல எது வேர்ப்னா தேர்ச்சி பெற்றதால். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சதாக சொல்லியிருக்கோம் இல்லையா? நான் ஆல்ரெடி பாஸ் ஆகிட்டேன், அதனால் இந்த வேர்பை நம்ம பாஸ்ட் டென்ஸில், அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். பிகாஸ் ஐ பாஸ்ட் சப்ஜெக்ட் வேர்ப். அண்ட் எதில் தேர்ச்சி பெற்றதா சொல்லியிருக்கோம்? என்னுடைய தேர்வில். இப்போ என்னுடைய தேர்வு அப்படிங்கிறதுக்கு மை எக்ஸாம். இப்போ நம்ம லாஸ்ட் பார்த்த சென்டென்ஸோட இதில் என்ன ஆட் ஆகிருக்கு? நான் எனது தேர்வில் ஏ கிரேடில் தேர்ச்சி பெற்றதால் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் தேர்ச்சி பெற்றதுனால நான் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். இங்கே ஏ கிரேடில் தேர்ச்சி பெற்றிருக்கேன் அப்படிங்கிறதுனால இப்போ எதை ஆட் ஆகிருக்கு? ஏ கிரேட். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏ கிரேடில் தேர்ச்சி பெற்றிருக்கேன் அப்படின்னா அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா வித் அண்ட் ஏ கிரேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். வித். see this sentence, இது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கு இல்லையா? பட் இது ரொம்ப சிம்பிள். நம்ம லாஸ்ட்டு பார்த்த அதே சென்டென்ஸை அப்படியே கொண்டு வந்துடலாம். ஐ ஆம் வெரி ஹாப்பி. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏனென்றால் ஐ பாஸ்ட் இன் மை எக்ஸாம். நான் என்னோடய எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன், அதனால் நான் எனது நண்பர்களுடன் கொண்டாட போகிறேன். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு லாங் சென்டென்ஸ் வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். பட் நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா அதிலே பார்த்தீங்கன்னா
அந்த எவ்ரி கன்ஜெக்ஷனாக இருக்கலாம் ஆர் ப்ரப்போசிஷனாக இருக்கலாம், அதுக்கடுத்து திருப்பி ஒரு சென்டென்ஸ் மாதிரி ஃபார்மேஷன் ஆகும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நார்மலாக நீங்கள் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுவீங்களோ அதை அப்படியே மேக் பண்ணுங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டு பார்த்த மாதிரி பிகாஸ்க்கு அடுத்து என்ன இருக்குது, ஐ பாஸ்ட் இன் மை எக்ஸாம் அப்படின்னு ஒரு நார்மலான ஒரு எக்ஸாம் மாதிரி வந்திருக்கு. இப்போது இதுலேயும் என்ன இருக்குது, அதனால் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதனால் அப்படிங்கிற இந்த கன்ஜெக்ஷன் வந்திருக்கு இல்லையா. அதனால் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஸோ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு நார்மலாக நீங்கள் எப்படி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுவீங்களோ அப்படியே கொண்டுட்டு வாங்க. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நார்மலான ஒரு சென்டென்ஸ். அப்போ இந்த சென்டென்ஸில் என்ன டென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸுன்னு சொன்னோம், அதுலேயே ஒரு பாஸ்ட் டென்ஸும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இல்லையா. ஏன்னா அது ஒரு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் முன்னாடி நடந்ததை. இப்போ நம்ம இனிமேல் நடக்க போகிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதனால் திஸ் இஸ் ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ ஃப்யூச்சர் டென்ஸை ரெஃபர் பண்ணுது. ஏன்னா இனிமேல் தான் அந்த ஒரு விஷயத்தை நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லியிருக்கேன். இன் ஃப்யூச்சர் வி கேன் யூஸ் will also and also we can use I am going to அப்படிங்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். going to அப்படின்னா நான் ஒரு விஷயத்தை பண்ண போகிறேன் அப்படின்னா அதை நம்ம இனிமேல் தான் பண்ண போகிறோம் இல்லையா. ஓகே, அப்போ நான் எனது நண்பர்களுடன் கொண்டாட போகிறேன். இப்போ இந்த இடத்துல நான் அப்படிங்கிறத கொண்டுட்டு வந்துடலாம். அடுத்து verb என்னது, கொண்டாட போகிறேன், ஒரு விஷயத்தை பண்ண போகிறேன். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும், am going to அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் இந்த மெயின் வேர்பை சொல்லணும். அப்போ கொண்டாடுறதுக்கு இங்கிலீஷில் செலிப்ரேட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட, உடையங்கிறதுக்கு வித், அப்போ வித் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வித் மை ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஆல். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், எனக்கு மழைக்காலங்களில் டீயுடன் பஜ்ஜி சாப்பிடுவது பிடிக்கும். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தா அதே சென்டென்ஸ் மாதிரி தான். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கொண்டு வாங்க, அடுத்து வேர்ப் கொண்டுட்டு வாங்க, அதுக்கடுத்து அந்த வேர்ப் எதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு, எதை பிடிக்கும்னு சொல்லியிருக்கோம் அதை கொண்டுட்டு வாங்க, அண்ட் எப்போ அப்படிங்கிறதையும் கொண்டுட்டு வாங்க. இது வந்து உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க். இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.